நிறைய பேர் வியட்நாம் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஸ்கேம் ஆகிறது விசா அப்ளை பண்ணும்போது தான் நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ வியட்நாம் விசாவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். இங்கே இருக்க ஒரு ஐலாண்டுக்கு மட்டும் விசா கிடையாது. இந்த வீடியோவோட எண்ணில் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன்ஸ்க்கு ஆனரேவல் விசா வியட்நாமுக்கு கிடையாது. இந்தியாவிலேருந்து நீங்கள் ஃப்ளைட் போர்ட் பண்ணோன்னா எய்தர் விசா வேணும், இல்லைனா இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ரூவல் லெட்டர் வேணும். இந்த அப்ரூவல் லெட்டரை வியட்நாம் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் வெறும் $10 கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வச்சுட்டு வியட்நாமில் லேண்ட் ஆன உடனே விசா அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ ஒட்டி $25 எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த அப்ரூவல் லெட்டரை வச்சு லேண்ட் வழியாக என்ட்ரி ஆக முடியாது, ஒன்லி இன் ஏர்போர்ட்ஸ். இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக விசா எடுத்துடலாம். evisa.gov.vn இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இங்கே நீங்கள் போய் உங்கள் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன்டு காப்பி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா 5 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு விசா ரெடி. ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ஷன்ஸ் 3 days, 2 days, 1 day வர மாதிரிலாம் இருக்குது. அதோட ப்ரைஸஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி. வியட்நாம் விசா வந்த உடனே உங்கள் பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் விசாவில் இருக்க ஸ்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்துச்சுன்னா இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் போர்ட் பண்ண முடியாது. ஈவன் தோ நீங்கள் 2-3 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் ஈஸியாக ஃபேக் வெப்சைட்டில் விசா அப்ளை பண்ணி ஸ்கேம் ஆகிடுவீங்க. பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு ட்ரஸ்டட் ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட இந்த அப்ளை பண்ணுற ப்ராசஸை விட்டுருங்க. அப்கமிங் மந்த்ஸில் நீங்கள் வியட்நாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே ஐட்னரி ஷேர் பண்ணுறேன்.